இன்றைக்கி வந்து நமக்கு இந்துஸ்தான் யூனிவர்லேருந்து கொஞ்சம் பொருள் கடைக்கு ஆர்டர் போட்டுருவோம் வந்திருக்கு. இதில் உள்ள எல்லா பொருளுமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது நம்ம கண்டிப்பாக கடை வச்சா அந்த பொருள்லாம் வச்சு தான் ஆகணும். சரிங்களா? இந்த ப்ரூலாம் வந்து இல்லாமல் நீங்கள் கடை ஒரு நாள் கூட ரன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ரூ வந்து அவ்வளோ சேல்ஸ் ஆகும். ப்ரூ காஃபி குடித்து மக்கள் அவ்வளோ பழகிட்டாங்க. சரி, ஓகே, வாங்க. ஒன்றும் மார்ஜின் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் என்ன கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ₹2 ப்ரூ 48 பீஸு, அதாவது 4 சரம். சரிங்களா? ₹87 2 பைசா, ₹48, ₹1.81, ₹21, 12 பீஸுக்கு ₹21 8 பைசா. அதாவது ஒரு சரம் விற்றா உங்களுக்கு ஒரு ப்ரூ கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான் மார்ஜின். இதில் 9% 10%ன்னு ஒரு ப்ராடக்ட் கண்டு இருக்கும். இந்த கம்பெனியில் வந்து இன்னும் நிறைய பொருள் இருக்குது. உங்களுக்கு ஒரு பில்லையும் நான் உங்களுக்கு இதில் இல்லாத பொருள் அதில் வர முடிச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை கண்டிப்பாக பண்ணுவேன். சரிங்களா? அடுத்து பார்க்கக்கூடியது வந்து டவ் சோப்பு, டவ் க்ரீம். இது வந்து ₹64 எம்ஆர்பி. சரிங்களா? இதோடைய எம்ஆர்பி வந்து ₹64. இதெல்லாம் பெரிய லெவலில் குறைச்சி கொடுக்க முடியாது. ₹1 வேணால் குறைச்சி கொடுக்கலாம். இதில் இந்த டைம் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ₹4 2 பைசா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ₹113 7 பைசா /2 பீஸு, ₹56 57ன்னு வச்சுக்காங்க. இது வந்து நீங்கள் ₹2 குறைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு ₹5 சாலிட்டாக அந்த ஒரு சோப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்கீம் வந்து ஏஜென்ட்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். கடைக்காரங்க இந்த ஸ்கீமை தரமாட்டாங்க. சரிங்களா? ஹோல்சேலர் இந்த ஸ்கீமை நமக்கு தரமாட்டாங்க. நீங்கள் சப்போஸ் அவங்ககிட்ட வாங்கினாலும் முடிஞ்சளவு ஏஜென்ட்கிட்ட பொருள் வாங்க பாருங்கள். கடை வைக்கும் போச்சில் அது இது ஒரு ஐடியாவாக நீங்கள் நினச்சிக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ₹10 ஹமாம். ₹10 ஹமாம் நல்லா ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகும். இதோட ரேட் வந்து ₹54 4 பைசா /6 பீஸு, ₹90 6 பைசா. ஓகே, ₹99 6 பைசா, ₹1 கிடைக்கும் உங்களுக்கு இதில். ஓகேங்களா? ₹1 வச்சுக்காங்க. ₹1 கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? ஆனால் இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஹமாம் சோப்பு. இதெல்லாம் இதில் உள்ள சோப்பு இதில் உள்ள ப்ராடக்ட் வந்து எதுவுமே உங்களுக்கு டம்ப் ஆகாது. நீங்கள் வந்து இது இல்லாமல் பார்த்துக்கிட்டணும், அவ்வளோதான். அந்த ப்ராடக்டாக அந்த கடையில் ஸ்டாப் ஆகாது, போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ₹27 ஹமாம் சோப்பு, ரின் சோப்பு. இதுதான் ₹27 ரின் சோப்பு. இது வந்து என்ன ரேட்டு, ₹100 போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு பீஸ் வந்து ₹25 விழுது. நமக்கு வந்து ₹2 லாபம் கிடைக்குது. ஒரு பீஸுக்கு ₹2 தான் லாபம். இதுதான் பெரிய அளவில் குறைச்சி கொடுக்க முடியாது. சரிங்களா? அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ₹10 ரின் பொடி, ரின் ஆக்டிவ் பேக்டீரியன்னு போட்டிருக்காங்களா. ரின் ஆன்டிபயோட்டிக் வந்து இது வந்து ₹10. இது வந்து ₹51 5 பைசா, ₹51 5 பைசா /6 பீஸு, ₹8 58 பைசா உள்ளது. ஒரு பீஸுக்கு ₹1. ஒரு சரத்துக்கு இதில் 6 தான் வரும். 6 விற்றா அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், ₹9 50 பைசா கிடைக்கும். 6 பாக்கெட்டும் விற்று முடிக்கும் போச்சில். சரிங்களா? இதில் வந்து ரொம்ப பவுடர்லாம் வைக்கக்கூடாது. ஏதாவது 2 மட்டும் வைங்க. நான் ரின் வச்சுருப்பேன். ஏரியல் ஏன்ட்ட எப்போவுமே இருக்கும். ரின் இல்லைனா கம்பெனிக்காரங்களே சர்ஃப் எக்ஸல் போட்டு விட்ருவாங்க. மற்றபடி நிறைய ப்ராடக்ட் கூட்டி போனால் கஸ்டமர் ஒரு வாரம் 3 வாங்கிட்டு அதை வேறு வேறையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வைக்காதுங்க. ஏதாவது 2 ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லை 3 ஸ்டாப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சன்சில்க் ஷாம்பு. சன்சில்க் ஷாம்பு ₹1, 32 ஷாம்பு போட்டிருக்கேன். ₹24 50 பைசா, 25னே வைங்க, ₹7 கிடைக்கும். 32 பீஸ் விற்று முடித்தா. சரிங்களா? ஒரு சரத்துக்கு வந்து ₹3 கிடைக்கும். ஒரு சரத்துக்கு 16 பீஸ் இதில். அடுத்து சர்ஃப் எக்ஸல் 1/4 கிலோ 250 கிராம். இதுதான் அந்த பார் வந்து. இதுதான் ₹35 ரேட்டு. 4 பீஸு ₹129 6 பைசா. இது வந்து ₹32 50 பைசான்னு வச்சுக்காங்க. 40 பைசா 50 பைசா ₹2 60 பைசா கிடைக்கும் ஒரு சோப்பு தான். ஆனால் இதெல்லாம் பெருசாக கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. பிராண்டடில் வந்து கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. அதே மாதிரி லோக்கல் வந்து அதிகமாக சேல்ஸும் ஆகாது. அதுவும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ₹22 சர்ஃப் எக்ஸல். ₹22 சர்ஃப் எக்ஸல், ₹119 7 பைசா. 7 பைசா /, எத்தனை பீஸு, 6 பீஸ், ₹20 வச்சுக்காங்க. ஒரு பீஸுக்கு வந்து ₹2 கிடைக்கிது இதில். அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் இது. கம்மி பண்ணி கொடுக்க முடியாது சர்ஃப் எக்ஸல். இதெல்லாம் சர்ஃப் எக்ஸல், விம்மு இதெல்லாம் ரொம்ப ப்ராஃபிட் கம்மி. ஆனால் கஸ்டமர் உங்களுக்கு ஸ்பீடாக இது சேல்ஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ₹10 விம் பார். ₹10 விம் பாரில் 6 சோப் போட்டிருக்கேன். ₹71 71 பைசா ஸ்கீமு, ₹54
7 பைசா டிவைடட் பை 6 பீஸ் 9 ரூபா 10 பைசா விழுது. இதெல்லாம் லாபம். அதாவது ஒரு பீஸுக்கு ஏதாவது 50 பைசா அந்த மாதிரி கிடைச்ச மாதிரி தான். இது வந்து ஆனால் ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகும். இது இல்லாமல் முடியாது. ரிப்பீட்டாக அதே தான் சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 30 ரூபா விம் பார். சரிங்களா, 30 ரூபா விம் பார் வந்து பீஸ் 3 பீஸு 83 ரூபா 3 பைசா டிவைடட் பை 3 பீஸு 27 ரூபா 75 பைசா 2 ரூபா 25 பைசா கிடைக்கும். இதில் நீங்களும் எங்கேயும் பார்க்க முடியாது. இதை வந்து கம்மி பண்ணி யாராக இருக்கிறாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் 29 ரூபா 50 பைசா 29 ரூபா இல்லை 28 ரூபான்னு கூட போடலாம். அது எப்படின்னா ஒரு பாக்ஸாக எடுத்தால் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுதான் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கெலாம் பாக்ஸாக எடுக்கணும்னு தேவை கிடையாது. நான் எப்போவும் இதில் வந்து 10 சோப்பு வச்சுருப்பேன். ப்ளஸ் வீக்லி ஆர்டர் வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்படி இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், மேலே மேலே வச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பாத் சோப் வந்து 6 சோப் மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போவும் சின்ன கடையாக இருந்தால் 6 மெயின்டைன் பண்ணுங்கள், பெரிய கடையாக இருந்தால் ஒரு டஜன் மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் 3 சோப்பு கேட்பாங்க. சிலர் 3க்கு மேலே கேட்க மாட்டாங்க, 3ன்னு கேட்பாங்க. அந்த டைம் இல்லைன்னு சொல்லோட எதுக்கு 6 10 மெயின்டைன் பண்ண முடியாதா 20 மெயின்டைன் பண்ண முடியாது கேட்பீங்க. சோப்பில் வந்து ஒரு 30 சோப்பு வச்சுருக்கேனாலாம் எந்த சோப்பு எப்போ போகணுன்னே தெரியாது. ஏகப்பட்ட வெரைட்டி வந்துட்டு சோப்பில். அதனால் சோப்பு வந்து கம்மியாக நிறையா காமிச்சிக்கிடணும், அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 5 ரூபா விம் பார். இதுதான் ஒரு சின்ன பொம்மை சோப்பு மாதிரி போட்டு விட்ருக்காங்க. ஆனால் இது வந்து கஸ்டமர் 5 ரூபா சோப்பு 5 ரூபா சோப்புன்னு கேட்டு இந்த சோப்பு எதுக்கு அதிகம் போகணும், அவங்க சோப்பு டப்பாக்கில் வைக்கிறதுக்கு பொருத்தமாக இருக்கும். அதனால் இந்த சோப்பு வந்து அதிகமாக போகும். நமக்கு ப்ராஃபிட்டே கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. பார்த்தீங்களா, 55 ரூபா விழுந்திருக்கு. 12 சோப்பு ஒரு டஜன் 4 ரூபா 58 பைசா. ஒரு சோப்புக்கு 42 பைசா தான் கிடைக்கும். ஆனால் இதுதான் 30 ரூபா சோப்பை கம்பேர் பண்ண முடியல, 10 ரூபா சோப்பு பண்ண முடியல. 5 ரூபா விம் பார் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும். சரிங்களா, 5 ரூபா விம் பார்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, உங்களுக்கு வந்து பில்லை வந்து எல்லா அமௌண்ட்டும் எல்லா பொருளையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த இந்துஸ்தான் யூனிலீவரை பொறுத்தளவு நமக்கு வந்து லாபம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் இன்னும் வெரைட்டி நிறையா இருக்குது. இதில் இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 40 பொருள் இந்த கம்பெனிலேருந்து வரும். கிசான் ஜாமு, அப்புறம் கிசான் கெச்சப்பு, ஹார்லிக்ஸ் எல்லாமே வருது. அடுத்த பில்லை நான் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு வாரம் வர்ற பில் அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சின்ன கடையாக இருந்தால் இது 6 சோப்பு ஒரு சோப்லேயும் 6 சோப்பு மேலே பண்ணுங்கள். பெரிய கடையாக இருந்தால் உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து பொருள் டம்ப் ஆகாது, ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு இதோட லாபம் என்னன்னு தெரியணும் அப்படின்னா எனக்கு இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். அதே மாதிரி வேறு ஏதாவது பற்றி வீடியோ வேணும், எனக்கு கடையில் இந்த பொருளை பற்றி வீடியோ வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் உங்களுக்கு எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இந்த ஒரு பொருள் மிஸ் ஆகிட்டு, தாஜ் டீ வந்து மிஸ் ஆகிட்டு. தாஜ் டீ வந்து 95 ரூபா எம்ஆர்பி. சரிங்களா, 2 பீஸ் போட்டிருக்கேன். 117 ரூபா 50 பைசா, 177 ரூபா 50 பைசா, 88 ரூபா 75 பைசா வருது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு டீ பாக்ஸுக்கு வந்து உங்களுக்கு 7 ரூபா கிடைக்கும். அந்த 7 ரூபானா அதை நீங்கள் 7 ரூபான்னு நினைக்கக்கூடாது. அது வந்து பெர்சன்டேஜ் படி 8% இல்லைனா 7% தான் வரும். சரிங்களா, 10 ரூபாய்க்கு 1 ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல 95 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ 9 ரூபா கிடைச்சா தான் 10%. அந்த கால்குலேஷன் பண்ணிக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து 95 ரூபாய்க்கு 87 ரூபாய்க்கு வருதுன்னு சொல்லிட்டு 90 ரூபாய்க்குலாம் கொடுத்தா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நஷ்டம். அதனால் அப்படி கொடுக்கக்கூடாது. 1 ரூபா 2 ரூபா எம்ஆர்பிலேருந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம கடைக்கு வர இன்னொரு பொருளோட அடுத்த பில்லை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.